நிச்சயமா கெடுதல் தான். நீங்க பேப்பர் கப்புனா கூட இப்ப நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம், கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்டோம், அது பேப்பர் கப்பு தான். ஆனா அந்த பேப்பர் கப்புக்கு உள்ள ஒரு லேயர் ஆஃப் கெமிக்கல் போட்டு தான் அந்த கஞ்சி ஒழுகாம இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் இருக்கும். நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாம் எப்படி பழகணும் அப்படின்னா, எவர்சில்வர் டம்ளர்ல சாப்பிடணும். கஞ்சியா எவர்சில்வர் டம்ளர், நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறோமா 200 டம்ளர் இங்க வச்சிடணும். கஞ்சி குடிக்கிற எல்லாரும் அதை நல்லா கழுவிட்டு கொடுக்கணும். கழுவிட்டு வைக்கணும். நாங்கள் இப்போ நான் திருப்பா என்னை கூட்டு ஒரு ஏவத்தலாம் மலையை கூட்டு போனாரு. அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இது இருந்துச்சு. அந்த இதில் எவர்சில்வர் டம்ளர்லாம் தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர் பிளாஸ்டிக்கில் பாட்டில் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னா, வேண்டாம், எவர்சில்வர் டம்ளர்ல தண்ணி குடிக்கணும். நம்ம ராக்கெட் ஏற்றலாம், ஆனாலும் நம்மளால எவர்சில்வர் டம்ளர் தான் நம்ம பயன்படுத்தணும். அதை கழுவி வைக்கணும். நம்ம எல்லா மாற்றங்களையும் நம்ம வீட்டில் இருந்து தான் கொண்டு வரணும். நம்ம எந்த சூழலையும் ரசாயனங்களோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரோ குப்பையோ நம்ம உருவாக்கக்கூடாது. நீங்கள்லாம் இப்போ இந்த கலைமன்றம் நகரத்தில் எந்த நிகழ்ச்சிக்குமே நடத்தினாலும் ஒரு 200 பாட்டில் இது வாங்கி வச்சுக்கோங்க, எவர்சில்வர் டம்ளர் தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளே கழுவுமே, என்ன தப்பு இருக்கு? நல்லா கழுவி ஓரமாக விட்டோம்னா அது நல்ல பழம் தான் இருக்கும். நம்ம போய் ஸ்டைலாக பிளாஸ்டிக் போட்டு தூக்கி போட்டோம்னா அது மக்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது கீழே இருக்க பாக்டீரியாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டம் கொடுக்கும்? அதனால பிளாஸ்டிக் கப்புகள் ஒருபோதும் வேண்டாம்.